அவர் ராமாயணம் கேட்க வருவார். ஒரு 20 வருஷமா ராமாயணம் எங்க நடந்தாலும் வருவார். வந்த இடத்துல அங்கிருந்து ஒருத்தன் வந்து ஒரு 10 மாநிலம் இருக்கு, நீங்க வாங்கிக்கோமானவரை என்ன விலையில கொடுக்குறேன். 3 ரூபா 2 அணான்னு குழி சிதம்பரத்தில் ஒருத்தான் 3 ரூபா 4 அணான்னு இவர் வாங்குறார். வாங்கினதுக்கு அப்புறம் அது 10 ரூபா விலை 6 மாசத்துக்கெல்லாம். அவன் ஜாதகத்தை பாருங்க, அவனுக்கு அதுக்கு மேல வேற இல்லை. 3 ரூபா 2 அணாங்கிறா, இவர் இன்னும் 2 அணா சேர்த்து தரேங்கிறாருன்னு. நான் கூட என்ன இன்னும் 2 அணா தரேன்னு சொல்றாருன்னு நினைச்சேன். இல்ல இது நல்ல நிலம்னார். அவன் 6 மாசத்துக்கெல்லாம் 10 ரூபா அவன் கையில இருந்தா 2 ரூபாயா கூட ஆயிடும்னே. அது அவர் யோகம்னே. அவன் பூமின்னா எப்படி கம்சபுர பூமி, வேஷான பூமி, நல்ல சமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காள். ரொம்ப இல்லை இல்லாத பிரியம். பகவத் குணத்துக்கு மேல எங்கிட்ட ஒரு பக்தி, அதுக்காகவே ஓடி வராருங்க. ரணகுத்தரை பத்தி சொல்றோம். கம்சபுர கஷேத்திரம் குத்திராபி காவேரி கச்சத் சுத்தரவாகினி அசீதி கிருச்சபலதா 80 கிருச்சபலம் அங்க போய் ஸ்தானம் பண்ண. அவன் கோபிரேவ கிருச்ச பிரதிநிதியும் குறியா கோபிரேவ சவத்சகைன்னு கோட்டி போதாரம் பண்ணினா ஒரு கிருச்சனம் கிடைக்காது. அப்படி 80 கிருஷ்ண பலமா உத்தரவாகினியா வடக்கு காவேரி நோக்கி ஓடுற இடத்துல போய் ஸ்நானம் பண்ணினா. அப்படி மாட்சேத்திரம். அதுக்காகவே எங்க பெரியவாளும் தூர்ல சம்பந்தம் பண்றது, தூருக்கு அடிக்கடி போறது, ஸ்நானம் பண்றது, அப்படி எல்லாம் பண்றது அந்த அந்த கஷேத்திரத்துல. ஸ்கந்தனுடைய புண்ணிய தினம். காஷாய சம்வீதகாத்ரம் காமரோகாதி சம்ஹாரி பிக்ஷான்ன பாத்திரம் பிக்ஷான்ன பாத்திரம் காருண்ய சம்பூர்ண நேத்திரம் சக்தி ஹஸ்தம் பவித்ரம் பஜே சம்புபுத்திரம் பஜே சம்புபுத்திரம் சுவாமிநாதார்த்தபந்தோ பஸ்மலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ காருண்ய சிந்தோ சுவாமிநாதார்த்தபந்தோ. இடபரதர் சிந்து தேசத்துக்கும் சௌதிய தேசத்துக்கும் அதிபதி. ருகுகணன் ஒரு ராஜா. என்னமோ ஜென்மாவை அடைஞ்சிட்டோமே, எத்தனையோ நாள் ராஜ்யத்தை ஆண்டு திருப்பி திருப்பி சாப்பிட்டுக்கிட்டு பார்த்தவாளை பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்கோமே, ஜென்மா கரையேறணுமே. ஆறா பெரியவாழ்கிட்ட ஏதாவது கேப்பம். பகவான் கபிலாவதாரம் பண்ணி ஈசான திக்கில் இருக்காளாமே, அவள்கிட்ட போய் பகவத் ஸ்வரூபத்தை பத்தி விசாரிப்போம்னு பல்லக்கில 3 வார பல்லாக்கில ருகுகணன் ராஜா பரவிட்டு வந்தான். 16 பேர் பல்லக்கு தூக்குறா. ஒரு குலபதி அந்த 16 பேருக்கு ஹெட்டு குதிரை மேல வரான். அவன் அப்படி வந்துட்டு இருக்கிற போது சிந்து தேசம் சௌவிய தேசம் ரெண்டுக்கும் அதிபதி அவன். இச்சுமத்தின்னு நதி கரை. அந்த கரையெல்லாம் அவன் நதி, அவனுடைய கரை இது. இந்த குலபதியை பார்த்து குதிரை மேல போறவனை பார்த்து இந்த 16 ஆட்கள் எங்களால தூக்க முடியல தணர்றதுன்னா வேற ஆள் பிடிக்கிறதுக்காக பார்த்தா ஜடபரதன் தான் நிற்கிறார். இவர் இடுப்புல கட்டின சேப்பு வெட்டி யாரோ அவுத்துக்கிண்டு மறுபடியும் ஒரு சாக்கை கட்டிட்டு போட்டான். அவர் அங்க நிற்கிறார். அவரை பார்த்தா ஏதா சரியான ஆள் 8 பேர் தூக்குறத உண்டியா தூக்குற போல இருக்கேன்னு நினைச்சானா. கோகரவத்துரம்போடு மலநிதி ஊர்வரிஷ்டிகீதா பிரசவ மததர்ஹ உவாசிபிகாம் மகானுபாவாள் முதல் பக்கத்துல கொண்டு வச்சுவிட்டா. அவரை 8 பேர் தூக்குற இடத்துல இவர் ஒண்டிசா நிக்கலாம். அப்படி நின்றார். பல்லாக்க தோல்ல வச்சுவிட்டா. யாரு எதை சொன்னாலும் கர்மாரப்தம் எபனைன்னு ஆரம்ப கர்மா தொலையிடம்னு வேலை செஞ்சுட்டு இருக்கார் அவர். ஆனா ஞானிகளாகினால பிரத்தியாருக்கு ஹிம்சை இல்லாம கர்மா பண்ணுவார். அப்படி வழக்கம். கீழே கிருதார்த்த லட்சணான்யேவ தானி புன சாதனான் உபதிஷ்யந்தே என்னால் ஆச்சரியாள். முன்னாடி ஞானியா ஆறது முமுட்சுவா இருக்கிற போது ஒரு ஜீவன் மேல கால் வைக்காம நடந்து அப்படி எல்லாம் பழக்கிக்கணுமா. அது இது சாதனம். அப்புறம் சுரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது லட்சணமா ஆயிடுமா. அதுவே ஆமா, தன்னை அறியாம கால் பூச்சி இல்லாத இடத்துல வைக்குமா. 10 அடி பூச்சி இருந்தா 11 அடியில எடுத்து வைப்பாளாம். அவர் ஞானி, அவருக்கு அது லட்சணமா போச்சு. பல்லக்கு தூக்குறவங்க இந்த லட்சணம் வச்சுக்கலாமா, பூச்சி மேல கால் வைக்கிறதுல வெட்டி கால் வைக்கிறதுனாக்க. 10 அடிக்கு அந்தண்ட பூச்சி இல்லாம கரையான் இல்லாம எறும்பு இல்லாம இருந்தது. பல்லக்கு தூக்கிட்டு குதிச்சார். 12வது அடியில குதிச்சா பின்னாடி இருக்கிற பையெல்லாம் தொங்குறான். ராஜா மண்ட அடிபடுறது. உடனே ராஜா என்ன விஷம முக்கியத்தே யானமித்தின்னா, என்னடா ஹோ கோடாரா, என்னடா பல்லக்கு தூக்குற பசங்களே ஜாகிரதையா தூக்குங்கோ. சாத்வதிக்ரமதே கிமிதி விஷம முக்கியத்தே யானமிதி, என்னடா பல்லக்கு ஆடுறது நானா. உடனே பின்னாடி தூக்குற 8 பையங்களும் ராஜன்னு கூப்பிட்டான்.
என்ன புதுசா ஒருத்தனை இப்பதான் போட்டுருக்கு முதல்ல அவன் பண்ண தப்பு இது நாங்க பண்ண தப்பு இல்லைன்னு ஆளா. உடனே ராஜா என்ன பண்ணினா முன்னாடி ஒரு ஜன்னல், அந்த ஜன்னலை திறந்து இவரை பார்த்தான். ஜடபரத்துல பெரிய சரீரம், அவரை பரிகாசமா பேசினார். வக்ரோக்தியா அஹோ கஷ்டம் பிராதா யத்தமுரு பரிஸ்ராந்தஹ தீர்க்கமத்வானம் ஏகஏவ ஊலிவானி சுசிரம் நாதிபீவா ந சம்மனனாங்கஹ ஜனசாசோபத்ருதாதோ சகேனோ ஏவாபரயேதே சங்கட்டின இதி பகுவிப்ரலப்தோபி அவித்யயா விஹித த்ரவ்ய குணய கர்மாசய ஸ்வதரமகளே வரே வஸ்துனி சம்ஸ்தான அம்மமேத்யனத்யாரோபித மித்யா பிரத்யயா பிரம்மபூதா தூஷ்ணீம் சூகாம் பூர்வவதுவாஹ. அஹோ கஷ்டம் பிராதா நானா, தம்பி நானா ராஜா, ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, ரொம்ப நாளையா தூக்கி உடம்பு வலிச்சு போச்சு போல இருக்கு உங்களுக்கு. அதோட கூட உங்க உடம்பு ரொம்ப விளைச்சிருக்கு. ஒரு பெருமனா இருக்காரா, அதுக்கா பரியாசமா சொல்றான். இப்படி போக்குறீர்கள், சைக்கிள்ல போறவன சித்த நிறுத்துமா சார்மா அஷடு என்னமோ காக்குறானேன்னு இருக்கும். இது எந்த கம்பெனியில வாங்கினேன் சைக்கிள், இந்த கம்பெனின்னு சொல்லுவோம். எழுதி கொடுங்கம்மா, இது எழுதி வேற கொடுக்கும். தான் கடுதாசியை கழிச்சு நோட் புக்க அப்புறம் சொல்லுவோம், அந்த பையன் உண்மை தூக்குறதே அதனால காட்டேன்னு போவான். வருஷமா இப்படி ஏதாவது சொல்லுவார். அசத்துக்கள் ஏதோ பொழுது போன மொழியோ ஏதாவது அது மாதிரி எதையாவது சொல்லுவான். அது மாதிரி இவரை பரிகாசமா சொல்றான். ரொம்ப உடம்பு விளைச்சு கிடக்கு, ரொம்ப நாளா தூக்கி இருக்கு. சுச்சீரம் நாத்தி பீவா நான் சம்மனாமா, பலம் இல்லை உங்களுக்கு, கயத்தனை வர வந்துடுத்து. ஜரசாஜ உபதிருத்தா, அவர் யுவாவா இருக்காராம். அதுக்காக இவெல்லாம் பாக்கி பேர்கள்லாம் இப்பதான் தூக்க ஆரம்பிச்சா, நீங்க ரொம்ப நாளா தூக்குறேன், வலிக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது போல இருக்கு, ஜாக்கிரதை என்ன இப்படி அதட்டினா. மறுபடியும் பார்த்தாரவர், இந்த இதெல்லாம் சரீரத்தை தானே சொல்றான்னு தெரிஞ்சுட்டாளா. சரீரம்னா என்னன்னா அவன் அவித்யா விஹித திரவிய குண கர்மாசய ஸ்வச்சரமகளேபரே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே, அஞ்ஞானத்தினாலே செய்யப்பட்ட பஞ்ச மகாபூதம், சத்வரஜஸ்தமோ குணம், புண்ணிய பாபம், சித்தம், இந்த 4 பாபீஷம் சரீரம். அவித்யா விஹித திரவிய குண கர்மாசய ஸ்வச்சரமக, இது கடைசி ஜென்மா, இதோட தொலைஞ்சு விட போது இனிமே சரீரம் கிடையாது அவருக்கு. அவஸ்துனி பொய், இது என்னமோ இல்லாம சேர்ந்து ஒரு மண்ணுனால பண்ணி வச்சது மாதிரி. இதுல நானும் என்னதுன்னோ அவருக்கு எண்ணம் இல்லை. அதனால பேசாம தூஷ்ணியும் பூர்வத்து உவாகா பத சொல்லாம தூக்கினாரா. அவித்யா விஹித திரவிய குண கர்மாசய ஸ்வகரமகளேபரே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே அஹம் மமேத்யனத்யாரோபித மித்யா பிரத்யயः பிரம்மபூதா தூஷ்ணீம் சிபிகாம் பூர்வவதுவாஹ. என்னமோ பிராரப்த கர்மா தொலைட்டம்னு மறுபடியும் தூக்கினாராம் பல்லாக்கே. 15 அடிக்கு அந்த கரையாங்கரையா பூச்சி ஹிச்சி புழு இல்லாம இருந்தது. 16வது அடியில குதிச்சார். ராஜா மண்டையில அடிபட்டு கொடுத்து. உடனே இந்த புராணாந்தரத்தை சொல்ற போது ஜன்னலால ஒரு சவுக்கால அடிச்சுட்டான் இடப்பறத்தனே. அந்த அடி என்னாச்சா 14 லோகத்திலையும் விழுந்துதான். ஞானியை பூஜிச்சாலும் 14 லோகத்தை பூஜிச்ச புண்ணியம், அடிச்சாலும் 14 லோகத்தை அடிச்ச பாப்பம். பல்லக்குன்னு டார்னு கிழிஞ்சுதான். இவன் முதுகுலையும் அடிபட்டுதான். என்ன நினைச்சானா சுயற்ற போது பட்டு நினைச்சு விட்டானா எல்லாத்தையும் ராஜா. அப்ப என்ன சொன்னான் சுகாச்சாரியா,